வணக்கம். இது வழக்கு. சில அமைப்புகள் தங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற என்ன வேணும்னாலும் செய்ய துணிகிறாங்க. அமைதியான வாழ்க்கையை தொலைச்சிட்டு எதுக்காக இவங்க வன்முறையை கையில் எடுக்கிறாங்கன்னே தெரியல. இவங்களுடைய பிரச்சனை தான் என்ன? சமீபத்துல சத்தீஸ்கர் மாநிலத்துல நக்சலைட் நடத்தின தாக்குதல்ல 16 பேருடைய உயிர் ஊசலாடி பிரிஞ்சிருக்கு. இந்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் எப்படி நடந்துச்சு? சத்தீஸ்கர் மாநிலத்தின் தென்பகுதியில் அந்த அடர்ந்த காட்டுக்குள் தான் ஓடுகிறது அந்த பிரதான சாலை. அந்த சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தாலும் அந்த வழியாக செல்லும் எவரும் ஒரு பய உணர்வுடனேயே செல்வர். காரணம், நக்சல் தீவிரவாதிகள், நக்சலைட்டுகள் என்று அழைக்கப்படும் ஆபத்தான அந்த தீவிரவாதிகள் பரவியிருக்கும் மிக முக்கிய இடம் சுக்மா மாவட்டத்தில் உள்ள அந்த காட்டுப்பகுதி. அது மார்ச் மாதம் 11ஆம் தேதி காலை நேரம். வழக்கம் போல அன்றும் அந்த பாதுகாப்பு படையினரின் குழு ஆயுதம் ஏந்தி ரோந்து வந்து கொண்டிருந்தது. CRPF மற்றும் மாநில காவல்துறையின் வீரர்கள் சேர்ந்த அந்த குழுவில் சுமார் 50 பேர் இருந்தனர். காலை 10 மணி இருக்கும். ஜீரம் பள்ளத்தாக்கில் உள்ள டோம்பால் பகுதியில் உள்ள பிரதான சாலையை கடந்து கொண்டிருந்தது அந்த குழு. திடீரென பல முனைகளிலிருந்து குண்டுமழை பொழிகிறது. அந்த பாதுகாப்பு குழு எதிர்பார்க்கவே இல்லை திடீரென இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறும் என்று. சுமார் 100க்கும் மேற்பட்ட நக்சல் தீவிரவாதிகள் அந்த பாதுகாப்பு படையினரின் மேல் தொடர் தாக்குதல் நடத்த பதில் தாக்குதலை அதிதீவிரத்துடன் நடத்துகின்றனர் பாதுகாப்பு படையினர். ஆனால் எண்ணிக்கையில் அதிகமிருந்த தீவிரவாதிகளின் கைகளே அங்கு ஓங்கியிருந்தது. சுமார் 15 நிமிடங்கள் நடந்த அந்த சண்டையில் 11 CRPF வீரர்கள், மாநில காவல்துறையின் 4 வீரர்கள் மற்றும் ஒரு சிவிலியன் கொல்லப்படுகின்றனர். தாக்குதல் நடத்திய 100 தீவிரவாதிகளும் அந்த இடத்தை விட்டு மறைகின்றனர். அதற்கு முன் இறந்த ஒரு பாதுகாப்பு படை வீரரின் உடலில் வெடிபொருள் வைத்து வெடிக்கச் செய்துவிட்டு செல்கின்றனர். தீவிர காயமடைந்த 3 பாதுகாப்பு படை வீரர்களை உடனே மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கின்றனர் அங்கிருந்த மற்ற வீரர்கள். இந்த தாக்குதல் குறித்து தகவல் சென்றவுடனேயே மேலும் சில பாதுகாப்பு படை வீரர்களை அனுப்புகிறது. ஆனால் அந்த படை சம்பவ இடத்தை அடைவதற்கு காலதாமதமாகிறது. அந்த படையினரால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. தாக்குதல் நடத்திய அத்தனை தீவிரவாதிகளும் தப்பித்து விடுகின்றனர். தாக்குதலுக்கு உட்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் ரோட் ஓபன் பெட்ரோல் என்று சாலையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் குழுவாக அந்த பகுதியில் சாலை போடும் பணியாளர்களுக்கு தீவிரவாதிகளிடமிருந்து பாதுகாப்பு தரும் ஒரு பாதுகாப்பு படையாக தினமும் அந்த பகுதியில் ரோந்து போய்க் கொண்டிருந்தனர். இந்த பாதுகாப்பு படை வழக்கமாக செல்லும் பாதையை தெரிந்து கொண்டு இந்த தாக்குதலை நிகழ்த்தியுள்ளனர் அந்த தீவிரவாதிகள். சரியாக 10 நாட்களுக்கு முன்புதான் இதே சத்தீஸ்கர் மாநிலத்தின் தந்தேவாடா மாவட்டத்தின் ஒரு காட்டுப் பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்தினர் நக்சலைட்டுகள். அதில்
பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டனர். மார்ச் 11ஆம் தேதி தாக்குதல் நடந்த சுக்மா மாவட்டத்தின் பகுதியான தர்பா பள்ளத்தாக்கில்தான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கடந்த ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி நிகழ்த்தினர் நக்சல் தீவிரவாதிகள். இதில் சத்தீஸ்கர் மாநிலத்தின் முன்னாள் அமைச்சர் மகேந்திர கர்மா, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நந்தகுமார் பட்டேல், மூத்த காங்கிரஸ் தலைவர் வித்யேஸ்வரன் சுக்லா உட்பட 27 பேர் கொல்லப்பட்டனர். பரிவர்தன் யாத்ரா என்ற பேரணியின் ஒரு அங்கமாக சுக்மா நகரில் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு 25 வாகனங்களில் 200க்கும் மேற்பட்ட காங்கிரசார் ஜக்தல்பூர் சுக்மா நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தபோதுதான் சக்திமிக்க வெடிகுண்டு வெடிக்க வைத்தும் தலைவர்களை சித்திரவதை செய்தும் பின் துப்பாக்கியால் சுட்டும் 27 நபர்களை கொன்றனர் நக்சல் தீவிரவாதிகள். சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்பட்டது இந்த திடீர் தாக்குதல். சரியாக திட்டமிட்டு அரசியல் தலைவர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதால் நக்சல் தீவிரவாதிகளை அடக்கியே தீர்வது என களத்தில் இறங்கியது மத்திய அரசு. ஆனால் இந்த கொடுமையான தாக்குதலுக்கு பிறகும் பல சம்பவங்கள் நடந்தன. அதில் மார்ச் 11ஆம் தேதி நடந்தது மிக கொடூரமான ஒன்றாகும். 2010ஆம் ஆண்டு நடந்த வெவ்வேறு நிகழ்வுகளில் 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதே நக்சல் தீவிரவாதிகளால். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மிக சாதாரணமாக ஆகிவிட்டது. பல ஆண்டுகளாக இப்படி நடந்து வருவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களான ஒடிசா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்திலும் சாதாரணமானதுதான். எல்லாம் நக்சல் தீவிரவாதிகளால் தான். யார் இந்த நக்சல் தீவிரவாதிகள்? ஏன் இவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்த வேண்டும்? வலியோட வேதனை தெரிஞ்சவன் மத்தவனை வேதனைப்படுத்த மாட்டான், அது உண்மைதான். ஆனா சிலர் மனிதத்தை தொலைச்சிட்டு மனிதர்கள் அப்படிங்கிற போர்வேல மிருகமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. 15 பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ஒரு குடிமகன், மொத்தம் 16 பேரோட வீட்டுல இன்னைக்கு ஒப்பாரி சத்தம் தான். கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள்ல நக்சல் தீவிரவாதிகளோட ஆதிக்கம் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த தீவிரவாத கூட்டம் ஏதோ வழக்காடு மன்றங்கள்ல வாதிடல, வாழவே முடியாத காடுகள்ல ஆயுதத்தை எடுத்து போராடுறாங்க. நக்சல் போராட்டத்திற்கும் அதன் கொள்கைக்கும் முதல் விதை விழுந்தது தெலுங்கானா பகுதியில்தான். சீன தலைவர் மாசிங் துங்கின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு தெலுங்கானா பகுதியில் உள்ள ஆதிவாசி மக்கள் வெளியாட்களை எதிர்த்து 1948 ஒரு போராட்டத்தை நடத்தினர். மேற்கு வங்கத்தில் இந்திய மார்க்சிய கம்யூனிச கட்சியிலிருந்து பிரிந்த ஒரு பிரிவு சாரு மஜூம்தர் என்ற தலைவரின் தலைமையில் இந்திய கம்யூனிச கட்சி மார்க்சிய லெனினிஸ்ட் என்ற புதிய கட்சியை துவக்கினார். 25 மே 1967 மேற்கு வங்கம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நக்சல்பாரி என்ற கிராமத்தில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நிலத்தை பெற்ற ஒரு ஏழை விவசாயியை அடித்து கொடுமைப்படுத்தினர் அந்த பகுதியில் உள்ள நிலச்சுவாந்தார்களின் ஆட்கள். இந்த நிகழ்விற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர் மாவோயிச கொள்கை கொண்ட கம்யூனிச போராட்டக்காரர்கள். நக்சல்பாரியில் நடந்த இந்த போராட்டமே மாவோயிச கொள்கை கொண்ட ஆயுத போராளிகளை உருவாக்கியது. இந்த போராட்டத்தை துவக்கமாக வைத்து மிகப்பெரிய இயக்கமாக
நிலச்சுவாந்தார்களுக்கு எதிராகவும் இந்திய அரசியல் அமைப்பிற்கு எதிராகவும் தோன்றியதுதான் நக்சல் இயக்கம். ஆதிவாசி, மலைஜாதி மக்கள் மற்றும் விவசாய குடிமகன்களின் நலனை காப்பதற்கும் மேல்தட்டு மக்களிடமிருந்து அவர்களை காக்கவும் ஆயுதம் ஏந்தி போராட்டத்தை தொடர்ந்தனர் இந்த நக்சல் இயக்கத்தினர். மேற்கு வங்கத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு பரவியது இயக்கத்தின் கொள்கைகளும் போராட்டங்களும். அடர்ந்த காடுகள், விவசாய பூமி கொண்ட பகுதிகள் என்று ஆதிவாசிகளும் தலித்துகளும் விவசாயிகளும் மற்ற கீழ்த்தட்டு மக்களும் வாழும் வளர்ச்சியே பார்க்காத நிலச்சுவாந்தார்களால் சுரண்டப்படுகிற இடங்களிலெல்லாம் நக்சல் இயக்கம் பரவியது. எங்க இந்த பிரச்சனைகள், அதாவது ஏற்றத்தாழ்வு, ஏழ்மை அதிகமாக இருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதாரம் முதல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் அந்த ஆதாரம் கிடைக்கவில்லை, பணக்காரர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள், ஏழைகளுக்கு அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. இந்த ஒரு சூழலில் மக்களை திசை திருப்பதற்கும் அவர்களை வன்முறையில் ஈடுபடுத்துவதற்கும் இந்த நக்சலைட் பிரச்சனை என்பது நக்சலைட்டுகள் உருவாவதற்கு காரணமாகிறது. ஆந்திரா, ஒடிசா, மத்திய பிரதேசம், கிழக்கு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்கள் மட்டுமல்லாது சிறிய அளவில் கர்நாடகம் மற்றும் தமிழகத்திலும் காலூன்றியது நக்சல் இயக்கம். மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலும், ஒடிசாவிலும், பீகாரிலிருந்து பிரிந்த ஜார்க்கண்டிலும் தற்போது மிகப்பெரிய போராளி இயக்கமாகத்தான் ஆயுதம் ஏந்தி தீவிர போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் நக்சலைட்டுகள் என அழைக்கப்படும் நக்சல் தீவிரவாதிகள். கர்நாடகா, தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் முழுவதுமாக ஒடுக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவிலும் ஓரளவிற்கு நக்சல் தீவிரவாதத்தை ஒடுக்கியிருக்கிறது அரசு. சத்தீஸ்கர், ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில்தான் இவர்களின் ஆதிக்கம் மிக அதிகமாக உள்ளது. அதிலும் சமீப ஆண்டுகளில் நடைபெற்ற நக்சல் தீவிரவாத சம்பவங்கள் அனைத்துமே வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கிய மாநிலமான சத்தீஸ்கரில்தான் அரங்கேற்றப்பட்டன. காடுகள் நிறைந்த, வசதியே அல்லாத மிகவும் பின்தங்கிய பகுதியாக உள்ள இந்த பகுதியில் உள்ள ஆதிவாசி மற்றும் மலைஜாதியினர் பலர் அரசின் முதலாளித்துவ கொள்கைகள் தங்களுக்கு எதிராக இருப்பதாக கூறி அரசின் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் எதிர்த்து போராடி வருகின்றனர். நக்சல் இயக்கம் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பதால் அந்த இயக்கத்தில் பலர் இணைந்து ஆயுதம் ஏந்தி போராடி வருகின்றனர். எது வளர்ச்சி என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் அந்த இருக்கக்கூடிய மக்கள், பழங்குடி மக்கள், மற்ற மக்கள், அவர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறார்கள். அவர்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்கிறது. அதனை குறைக்கும் விதத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு வளத்தை, அந்த கனிமல வளத்தை மைனிங், அது அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க பார்க்கிறாங்க. நாங்க அமைதியாக எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். வெளியிலிருந்து இவர்கள் பணம் ஈட்டுவதற்காக எங்களுடைய நிம்மதியை குலைக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. அதை சில சமூக விரோத சக்திகள் அதனை பயன்படுத்திக் கொண்டு மக்களை தூண்டிவிட்டு அரசுக்கு எதிராக நிறைய அந்த பிரச்சனைகள் வளர்ந்து வருகிறது. ஆந்திர பிரதேச மக்களின் பிரச்சினைகளை மையமாக வைத்து பீப்பிள்ஸ் வார் குரூப் என்ற இயக்கத்தை துவக்கினர் கொண்டப்பள்ளி சீதாராமையா உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள்.
இவர்கள் பல அரசியல் தலைவர்களையும் இந்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினரையும் தங்களது முதல் எதிரியாக கொண்டு இயக்கம் நடத்தியதோடு அவர்கள் மேல் பயங்கரவாத தாக்குதல்களையும் நிகழ்த்தினர். இதேபோல் பீகார், ஜார்க்கண்ட் பகுதியில் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் MCC என்ற அரசியல் தீவிரவாத நக்சல் இயக்கம் அதி தீவிரத்துடன் தாக்குதல்களை நடத்தி வந்தது. நக்சல் இயக்கம் தோன்றியது முதல் மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல நடவடிக்கைகள் மூலம் தீவிர கம்யூனிச அரசியல் மற்றும் பயங்கரவாத செயல்பாடுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் நிலைமை மிக மோசமாகத்தான் இருந்து வருகிறது. அந்த இடத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றன, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவருடைய தேவைகள் என்ன, அதனை பூர்த்தி செய்வது ஒரு புறம். மற்றது சாதாரண மக்கள் இந்த தீவிரவாத இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுலேயும் எவர்களை நாம் நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளலாம், மற்றொரு தீவிரவாதிகள் யார் என்பதை பிரித்து தீவிரவாதிகள் மீது நாம் கடுமையாக நடவடிக்கை வேண்டும். மிக மிக சிரமமான காரியம். பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த பகுதிகளில் அரசாங்கம் இருப்பதற்கான அடையாளமே இல்லை. அவர்கள் எந்த விதமான நலப்பணிகளையும் செய்யவில்லை. அவருடைய உரிமைகள் பறிபோகின்றன. எனவே இந்த சூழலில் அங்கு நக்சலைட்டுகள் தான் ஒரு மாற்றாந்தாயை போல, சர்ரோகேட் மதர் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்கள். மாற்றாந்தாயை போல ஒரு மாற்று அரசாக இருந்து அந்த மக்களுக்கு வேண்டிய பணிகளை செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இது அரசாங்கமே அமைத்த ஒரு கூடி சொன்ன கருத்து. எனவே இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசாங்கம் அந்த மக்களுடைய குறைகளை பரிசீலிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய ராணுவத்தை அவர்கள் பின்வாங்க செய்ய வேண்டும். தொடர் நடவடிக்கையாக நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். அதற்கு மிக மிக முக்கியம் மக்களுடைய ஒத்துழைப்பு. அந்த மக்களோடு இணைந்து காவல்துறை செயல்பட வேண்டும். அந்த நிலை இப்பொழுது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கூடிய விரைவில் இந்த ஒரு தாக்குதலுக்கும் அப்புறம் எதிர் தாக்குதலுக்கும் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். அதுதான் நாட்டுக்கு நல்லது. அது நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம். போலீஸ் விசாரணையில 2 வகைப்படும். அவருடைய பணியை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு வகை. இன்னொன்னு, குற்றம் நடக்கும் முன்பே அதை தடுக்கிறதுக்காக அவங்க செயல்படும் முறை. இது தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், அதுல 607 இருந்து அதனுடைய பிரிவு 620 வரை அது இந்த கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. காவல் நிலையங்கள்ல குற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னு லா அண்ட் ஆர்டர் கேசஸ் தனியாகவும் கிரைமுக்கும் தனியாகவும் அதாவது பிரிச்சு அதுக்குன்னு தனி ஆய்வாளர் இருக்காங்க, உதவி ஆய்வாளர் இருக்காங்க, அதுக்குன்னு தனி படை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல கிரைம்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சேகரிச்சு, அதாவது ஏற்கனவே குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்களால் மீண்டும் குற்றம் நடப்பதற்கு எங்கேயாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சு அதை சிட்டியில சிஆர்பின்னு சொல்லப்படுற கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, அதே போல மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச், டிஸ்ட்ரிக்ட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சிஆர்பி, டிசிஆர்பின்னு சொல்லப்படுற அந்த பிரிவுல அதுபட்ட தகவல்களை அவங்க கொடுக்குறாங்க. இதை பொறுத்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேகரித்து வைக்கப்பட்டு ஏற்கனவே நடந்த விஷயங்கள்ல என்ன மாதிரியான வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காரு, அது செஷன்ஸ் கேஸா, என்ன கேஸ், அதுல விடுதலை பெற்றிருக்காரா, இல்ல தண்டனை பெற்றிருக்காரா, வேற ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்கிறதா, வாரண்ட் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய புகைப்படத்தோட அது சேகரிக்கப்பட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியதை அது பாதுகாக்கப்படும். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தமிழகத்துக்குன்னு சொல்லி அந்த மாநிலத்துக்கே மொத்தமாக அதாவது சென்ட்ரல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு சொல்லி அதுக்கு தனி ஒரு அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகம் ஒரு ஏடிஜிபி தலைமையில இயங்கி வருகிறது. அவர் கீழே அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மற்றும் சிட்டியில் இருக்கக்கூடிய கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் அங்கே வைக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, கமிஷனரேட்லயும் அந்த டிசி தலைமையில, எஸ்பி தலைமையில ஒவ்வொரு மாதமும் ஒரு கிரைம் மீட்டிங் ஒன்று நடந்து அதுல ரிவ்யூ மீட்டிங்ல என்னென்ன வழக்குகள் இருக்கு, இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க ஏற்கனவே செஞ்ச குற்றங்கள் திரும்ப அந்த செயலில் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கணக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எங்கேயும் ஒரு குற்றம் நிகழ்ந்தால் அதே மாதிரியான வழக்கு ஏதாவது இருக்கிறதா, அதுல தேடப்படும் நபர் இருக்கிறாரா, இவருக்கு சம்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கறதையும் ஒப்பிட்டு செய்யறாங்க. அதே போல ஒவ்வொரு வழக்கிலையும் சேகரிக்கப்படும் கைரேகைகள் அதுக்குன்னு உள்ள கைரேகை பிரிவுல சேகரிக்கப்பட்டு அது தனியா வைக்கப்படுகிறது. சோ இந்த சிமிலாரிட்டியில எங்கேயாவது ஏதோ வழக்குல இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டு
இந்த குற்ற செயல் ஏற்கனவே புரிஞ்ச நபர் மீண்டும் ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறாங்கிற கண்காணிக்கிற பணியும் காவல்துறையினர் செஞ்சு வர்றாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றங்கள் நடந்த பின்னர் இருப்பதை விட விழிப்போட அதுக்குன்னு சொல்லி பாதுகாத்து அவங்க என்ன செய்யறாங்க, ரவுடி ஷீட் அவங்களுக்காக தனியா ஒருவேளை கேடி லிஸ்டா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ரவுடி லிஸ்ட் ஒன்று ஓபன் செய்யப்பட்டு அதுக்குன்னு இருக்க டைரியில எழுதி வைக்கப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க தொடர் கண்காணிப்புல தான் இருந்து வர்றாங்க. ஒரு ஏசி லிமிட்லயோ ஒரு டிஎஸ்பி லிமிட்லயோ அதுக்குன்னு பிரத்யேகமாக காவலர்கள் நியமிக்கப்பட்டு அது ஒரு கண்காணிப்பு ஒரு ஷேடோல அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நபர் விடுதலை செய்யப்பட்டு விட்டால் அல்ல அங்கிருந்து போயிட்டாரு இடத்தை மாத்திட்டாருங்கிற காரணத்துக்காக அவர் அப்படியே விட்டுறது கிடையாது. சில இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டரா இருந்தால் மட்டும்தான் காவல்துறைக்கு சிரமமா இருக்குமே ஒழிய அப்ப அந்த விசாரணையில அந்த முடிவு தெரியும் பட்சத்துல அதையும் அவர்கள் விசாரணை நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதை இந்த கிரைம் ரெக்கார்ட் பியூரோல அதை கொண்டு வந்துடுறாங்க. அதனால எந்த ஒரு குற்ற செயல் புரிஞ்சவராக இருந்தாலும் சரி அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு சில ஆண்டுகளுக்கு இருக்கும். அது எவ்வளவு நாளன்னா அவர் அவரால திரும்ப செய்யக்கூடிய வகையில உடல் தகுதி இழக்கிற வரைக்கும் இல்ல அவர் திருந்தி வாழ்றாரு அப்படிங்கிற சூழல் உறுதியாப்படுத்தும் வரை அப்படிப்பட்ட விஷயங்களை காவல்துறை கண்காணிச்சு தான் வர்றாங்க. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.